கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 இடத்துல நம்ம பொட்டு வைக்கணும். இந்த 6 அப்படிங்கிறது எங்கெங்க அப்படின்றத சொல்லிடுறோம் பாருங்க. நெற்றி, 2 கரங்கள், 2 கரங்கள் வரும், 2 கரங்கள், பாதம், திருப்பாதம். இந்த 6 வடிவத்திலையும் நாம பொட்டு வைக்கணும். தொப்புள்ள காசு வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த காசு நம்ம சாதாரண ₹1 ₹2 அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரையிலும் நீங்க தங்கத்திலேயே வச்சிருந்தாலும் வெள்ளியில இருக்கக்கூடிய காசை வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. ஏன்னா வெள்ளி அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மியுடைய அம்சம். சோ அதனால நீங்க லக்ஷ்மியோட அம்சமான இந்த வெள்ளி காசை வைக்கிறதுக்கு பாருங்க. இல்லாதவங்க என்னங்க பண்றது அப்படின்னா நீங்க சாதாரண ஒரு நமக்கு கிடைச்ச காசை வைங்க. சிறப்பு அப்படிங்கறத நான் சொன்னேன், பொதுங்கிறதையும் நான் சொல்லிடணும் இல்லையா? அதையும் நான் சொல்லிட்டேன். நான் என்னதான் தங்க காசு இருந்தாலும் வெள்ளிக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ தங்கத்துல நகைய நட்டுமா எல்லாமே போட்டு அனுப்புனாலும் கூட நீ ஒரு புடி வெள்ளியாவது நீ கொடுத்து அனுப்பணும். ஏன்னா லக்ஷ்மி எந்த வழியா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறா அப்படின்னாக்கா நீ கொடுக்குற அந்த வெள்ளி சாமான் மூலமா தான் லக்ஷ்மி வந்து உள்ள போறா. சோ அதனால இதை இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரி ஆச்சுங்களா? அதுக்கு